ஹோட்டலில் சாப்பிட்டா 200ரூவா, வீட்டில் போய் 10 ரூபா மாவு வாங்கி சுட்டு சாப்பிடலாம். இப்படிலாம் சேர்த்து வச்ச காசு வீண் செலவு இருக்குது. இங்கேருந்து பாரிஸ் போனால் ஆட்டோவில் போனால் 500ரூவா, டவுன் பஸ்ஸில் வந்தால் 50 ரூபா, டவுன் பஸ்ஸில் தான் உட்காந்து தூங்கிட்டு நல்லா சேஃப்டியாக வந்துடலாமே. இப்படிலாம் சேர்த்து வச்ச காசு ஒன்றுமே இல்லை. திடீர்னு கணவர் வயது நிமித்தமாய் மரித்து போனார். யார் கணவரும் இல்லை. இப்போ பணத்தை யார் அனுபவிக்க? இதுதான் வாழ்க்கை. அழகாக காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார், நூற்பதும் இல்லை சேர்ப்பதும் இல்லை. நம்ம சேர்த்து வைக்கிறதால கொஞ்ச நாள் 2016 ஜூன் 8 எத்தனை பேருக்கு தெரியும்? 2016 ஜூன் 8 500 1000 ரூபா டுபோக்கோர் ஆகிட்டுன்றார். எத்தனை பேர் ரோட்டில் நின்னோம். ஆனால் அன்றைக்கி ஏழை கூலி வேலைக்காரன் கவலைப்படலை. ஏன்னா அவன்கிட்ட காசு இருந்துச்சு, கூலி ரிச்சா ஒட்டி காசு வாங்கினான். நான் சம்பளம் மாதிரி சம்பளம் வாங்குறவன் பணம்லாம் இங்கே இருந்தது, பேங்கில் இருந்தது. 3 நாள் சோறு தண்ணி இல்லாமல் நம்ம துட்டு பேங்கில் வச்சுட்டு ரோட்டில் நின்னோம். இதுதான் லைஃப். லைஃப் என்பதே வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும். வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல் வாழ்க்கையாய் மாற வேண்டும். வாழ்க்கை யூஸ்ஃபுல் வாழ்க்கையாய் மாற வேண்டும். வாழ்க்கை பீஸ்ஃபுல், அமைதியின் வாழ்க்கை. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது நோக்கமே, வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்ததுவே ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அங்கே என்ன இருந்துச்சு? இருட்டு இருந்துச்சு. இருட்டு இருந்தால் ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியாது. இப்போ இங்கே இருட்டு இருக்கானால என்னால் பைபிள் பார்க்க முடியல. இருட்டு இருக்கக்கூடாது, அமைதி வேணுங்கிறத வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக்கிடுவதனார் அந்த வார்த்தை எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி எதுக்கு வந்துச்சுன்னா நம்மளை பிரகாசிக்கிற ஒளியாய் உலகத்துக்கு வந்தது. வாழ்க்கை என்பதே ஒரு அமைதி என்பதற்கு தான். வாழ்க்கை என்பதே என்னது? அருமை அன்பு மகா சாட்சி சொன்னாங்க. அந்த பிள்ளையதான் தேடுற எங்கே இருக்கான்னு தான் சொன்னால, சூப்பராக சொன்னான். சாட்சி சொல்லிக்கிட்டே இருந்தார், ரொம்ப அழகாக சொன்னான். படிச்சிருக்கா, நல்லா கிளியராக சொன்னான். வாழ்க்கை என்பதே அமைதி. அந்த அமைதி வாழ்க்கையில் அது யூஸ்ஃபுல் வார்த்தையாய், மீனிங்ஃபுல், அர்த்தமுள்ள வாழ்வு. கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதிட்டு அதை கிறிஸ்தவத்தை எழுதியிருக்கிறார். கிறிஸ்தவம் என்ன செஞ்சிச்சு? உலகத்துடைய கிறிஸ்துடைய தன்மை அது. அதை தான் சொல்லிட்டு போகிறப்போ அந்த பாட்டை வேற எனக்கு மறந்து போச்சு. மத்தேயு 25:31 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை. 6 முக கடவுள் இல்லை, 6 மனத்தை சொல்வார். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை. அது ஒன்றே சொல்வார், நன்றே சேர்வார், உள்ளத்தில் இருப்பது அமைதி. அது 6 கடவுளை காட்டுவாங்க. அவங்களோட பேக்ரவுண்டு மக்களை கவர் பண்ணுறதுக்கு சினிமாக்காரன் கலெக்ஷனுக்கு காட்டினார். ஆனால் அவர் படிச்சுட்டு மத்தேயு 25:31 பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வஸ்திரமில்லா இருந்தேன், காவலில் இழைக்கப்பட்டிருந்தேன், வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா? இச்சிறியவளுக்கு எதை செய்தாயோ அதே. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்கள் கவனித்து நின்று கேளுங்க. இல்லை யூடியூப்பில் போய் அந்த பாட்டை போடுங்க. அவர் பாடுறப்போ அந்த 6 வர்ணத்தை பெற்ற மனதினுடைய 6 மனம், 6 முக கடவுள் அல்ல. நானே ரொம்ப நாள் தப்பாக கண்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு குருநாதர், என்னுடைய குருநாதர் சொன்னார், தப்பாக யோசனை பண்ணாதீங்க, 6 மனமே 6 அந்த ஆண்டவன்கள் யாரு? ஒன்றே சொல்வார், நன்றி செல்வார், உள்ளத்தில் இருப்பது அமைதி. அந்த அமைதி தான் வேதம். அந்த அமைதி தான் யூஸ்ஃபுல். அந்த அமைதி தான் மீனிங்ஃபுல். அந்த அமைதி தான் இன்னொன்று என்ன சொன்னேன்? யூஸ்ஃபுல், பீஸ்ஃபுல். மீனிங்ஃபுல், பீஸ்ஃபுல், யூஸ்ஃபுல். அமைதி வேணும், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறணும். அது பிறருக்கு என்ன பண்ணணும்? யூஸ்ஃபுல்லாக மாறணும். வாழ்க்கை என்பது அதுதான். எவ்வளோ நாள் இருக்கோம்? 82 வயசு வரை இருந்தாருங்க. என்னங்க யூஸு? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வாத்தியார் இருந்தார். அவரும் ஒய்ஃபும் டீச்சரு. யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார், அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான். என்ன யூஸு? எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கார். அவரை நீட் எழுத வச்சா 720 மார்க்கு 1400 மார்க் வாங்கிடுவார். ஆனால் அடுத்தவனுக்கு யூஸ் இல்லை, அவர் பிள்ளைக்கு தான் யூஸ். ஆனால் வாழ்க்கையில் அமைதி இல்லை. வாழ்க்கையில் அமைதி இல்லை. 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னே அமைதி குறைஞ்சி போச்சு. அமைதி குறைஞ்சி 2 பிள்ளை ஒன்று தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னே எங்கள் போட்டி வந்துச்சு, பொறாமை வந்துருச்சு. வாழ்க்கை என்பது பிறருக்கு அது பயனுள்ள வாழ்க்கையாக மாற வேண்டும்.
அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும், மீனிங்ஃபுல் வாழ்க்கையாய் மாற வேண்டும். எதுக்கு வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், ஏன் நான் இருக்கணும், எதுக்கு இருக்கணும், நான் இருக்கிறதுல என்ன யூஸ், நான் இருக்கிறதுல மற்றவங்களுக்கு என்ன யூஸ். ஐயோ, அந்த எனக்கு தெரிஞ்ச நேரத்து போன வாரம் நேரத்தில் ஒரு டெத்து அடக்கம். எங்கள் அண்ணனுடைய ஒரு குருவானவராக இருந்தார், திருநெல்வேலியில் 76 வயசு, சித்தி மகன். அவர் இறந்துட்டார், ஒரு ஒய்ஃபும் இறந்துட்டு, அவனுடைய மகன் கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு, அவனை இறந்துட்டான். ஒரே பொண்ணு, ஒரு கணவர், 2 பிள்ளைகள். அந்த பிள்ளை உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு, அப்பா அப்பான்னு. நேற்று 3 மணிலேருந்து, முதல் நாள் 3 மணிலேருந்து அடுத்த நாள் வரையும் நான் காலைல 11 மணி வரையும் பார்த்தேன். அழுது பார்க்க அவருக்கு என்ன பண்ணலை, யூஸ்ஃபுல். எனக்கு இப்போ எங்கள் அப்பா இருந்தே என்ன யூஸ், யார் யூஸு? இதுதான் வாழ்க்கை. மரித்து போன கூட நம்ம யாருக்கு என்ன இல்லை யூஸ், அதுதான் யூஸ் இல்லை. அதுக்கு தான் அதை எடுத்து உங்களை என்ன பண்ணுறாரு, மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் போட தூக்கி போட்டு போயிடுறாரு. கடவுள் கொடுத்த ஆவி நம்மை விட்டு போன பிறகு அதில் என்ன இல்லை, அது வேஸ்ட். உயிரோடு எழுந்திருப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர் அது இந்த மண் வராது, உயிரோடு எழுந்திருக்க பற்றி சொல்கிறப்போ அங்கே விற்கிறவன் கொள்றவன் இல்லைங்கிறார். சதிசேர் பதிசேர் வந்து டே அவளுக்கு 7 புருஷன்னா இப்போ யாருக்கடா பொண்டாட்டி செத்த பிறகு உயிரோடான்னு கேட்குறப்போ அது அங்கே அந்த வாழ்வு இல்லைடான்ட்டார். அப்போ இப்போ இதுக்கும் கொஞ்சம் தகராறு இறையலில் வந்துடும். எழுந்த பிறகு இப்போ எங்கள் அம்மாவை நான் முகமுகமாய் பார்ப்பேன்னு சொல்கிறார். ஆனால் அங்கே ஏசு என்ன சொல்கிறாரு, சம்பந்தம் இல்லை போடாங்கிறார். அது வேற லைஃப், இது வேற லைஃப்ங்கிறார். இதை கொஞ்சம் ரொம்ப திங்க் பண்ணுறப்போ எனக்கு அது விடை தெரியல. நம்ம சொல்கிறப்போ உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எங்கள் அப்பா செத்து போனார், ஒரு நாள் பரலோகத்தில் பார்ப்போம், அப்பா எப்படி இருப்போம், கெட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுவோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளை ஆறுதல் கொடுத்தவருக்கு இங்கே பாடியை வச்சுட்டு அதான் குருவானவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே இடத்துல அடுத்த இடத்துல மெசேஜில் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த எந்த இடத்துல லூக்கா எந்த இடத்துல சொல்கிறாரு, பரிசேயர் சதிச்சை விற்பவர் கொள்பவர்கள் இல்லைப்பா, அம்மாவுக்கு முதல் புருஷன் செத்து போனா, அதனால் 2வது புருஷனை கட்டினா, அவன் தம்பி 3வது புருஷனை கட்டினா, 4வது புருஷனை கட்டினா, 5வது புருஷனை கட்டினா, இப்போ அவனும் மண்டையை போட்டுட்டா, இப்போ அவன் யாருக்கு தான் ஒய்ஃப் சொல்லு கேட்டாலாம் ஒருத்தன் 7 பேர். இப்போ யார் அவளுக்கு ஒய்ஃபு? அங்கே கணவன் மனைவி அப்பா அம்மா, அதனுடைய பேக்ரவுண்ட் அதானங்க. இதுதான் இறையல். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் நாம் எப்படி இருக்கோம்? கடந்த நாட்களில் ஓமந்தூரார் அரசினர் தோட்டம், அது சேலத்து பக்கத்தில் ஓமந்தூருங்கிறது ஒரு ஊர். அங்கேருந்து ஒரு செட்டியார் சிஎம்மாக இருந்தார், சீஃப் மினிஸ்டரா, பிரதம மந்திரின்னு பேரா. சென்னை மாகாணம், சென்னை மாகாணம்னா ஆந்திரா வரும், கர்நாடகா வரும், கேரளா வரும், தமிழ்நாடு. இதுதான் சென்னை மாகாணம். கிட்டத்தட்ட 150 வருஷங்களுக்கு முன்னால் ஓமந்தூரார் ஒரு பேரை மறந்துட்டு அன்றைக்கி வாட்ஸ்அப்பில் கேட்டேன். ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னாங்க, ரொம்ப ஜெனியனா. அவர் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் சென்னையில் இருப்பாராம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ட்ரெயினை பிடிச்சி ஓமந்தூர் போயிடுவார் சேலத்துக்கு. சேலத்துலேருந்து காரில் போயிடுவார் அவங்க வீட்டுக்கு, அவங்க காரு. விவசாயம் பண்ணி வேலை செஞ்சு சாப்பிட்றவர். அரசு பணத்தில் ஒரு காசு எடுக்க மாட்டாராம். ஒரு நாள் ஒரு விசிட்டுக்கு போயிருக்காம, ஒரு கூட போயிருக்கிறவர் வந்து அங்கே அரசினர் தோட்டம் கெஸ்ட் ஹவுஸில் ட்ராவலர்ஸ் பங்களான்னு சொல்லுவாங்க, அரசினர் விருந்தினர் இல்லம் என்று பெயர். அங்கே நிறையா பலாமரம் மாமரம் இருக்குது, காய்ச்சி தொங்குது. இவர் கூட போன பியே 2 பலாப்பழத்தை பிடிங்கி உள்ளே போட்டான் ஒரு காரில். இவருக்கு தெரியாது. இவர் போய் சென்னையில் வந்து அவர் வீட்டுக்கு இறங்கி போகிறப்போ அவன் எடுக்கிறான், அதை பார்த்துறாரு. என்னடாங்கிறாரு, நான் எடுத்துகிட்டு வந்தேன், அவன் தந்தாங்கிறான். அவன் தந்தானா நீ எடுத்தனையாங்கிறாரு. வாட்ச்மேன் தந்தானா நீ எடுத்தியான்னு கேட்குறாரு. இல்லை நான் தான் எடுத்தேன். வாட்ச்மேனுக்கு தெரியுமான்னு கேட்காரு, தெரியாதுங்கிறாரு. தெரியாமல் நீ எடுத்துகிட்டு அவன் பலாப்பழத்தை எண்ணி வச்சுருப்பான். இப்போ வந்து சிஎம் வந்து வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, பலாப்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டான்னு என் மேலே பழிய சொல்லிடுவான், இனி திருடன் ஆக்கிடுவான், அதனால் தோற்றுறோம், நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுனார். பலாப்பழம் விலை எவ்வளவு? இன்றைக்கி மிஞ்சி போனால் 300 ரூபா இருக்குமா, 500 ரூபா இருக்குமா? ட்ரெயின் டிக்கெட்டு 1500 ரூபா. அன்றைக்கி பலாப்பழத்து விலை 1 ரூபா, ட்ரெயின் டிக்கெட்டு 7 ரூபாய். எவ்வளோவா? 7 ரூபாய். அன்றைக்கி தென்காசிலேருந்து இங்கே வர அவன் ஐயா நானா, முதல்ல கொண்டு கொடுத்துருவான்னா 50 பேர்னா, எனக்கு ட்ரெயின் டிக்கெட்டில் காசு இல்லைண்ணா. போய் உடனே சீப் அக்கௌண்ட்டை கூப்பிட்டு
நான் பாப்பா சொன்ன சிஓவை கூப்பிட்டு சொன்ன மாதிரி சீப் அக்கௌண்ட்டை கூப்பிட்டு ஃபைனான்ஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு இவருக்கு ஒரு 15 ரூபா கொடுனாராம். 5 ரூபா கொடுத்தாரு. ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள், மொத்தம் எத்தனை நாள்? 4 நாள். போன நேரத்தில் அந்த வாட்ச்மேனை லீவ் போட்டுட்டு 1 வாரம் லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டான். சிஎம் வந்துட்டு போனவுடனே லீவை போட்டு 1 வாரம் போயிட்டான். 1 வாரம் இருந்து வேணும்னு சொல்லிட்டார். அவன் கொடுத்துட்டேன், பெற்றுக்கொண்டேன்னு கையெழுத்து வாங்கிட்டு வான்ட்டார். அவன் கிராமம் எங்கே, அங்கேருந்து போக வசதியில் பஸ் வசதிலாம் அன்றைக்கி கிடையாது, நடந்து தான் போனோம். எங்கள் கிராமத்துக்கே நாங்கள் நடந்து தான் போனோம். 5 கிலோமீட்ரு. ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸு தான் வரும். 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் நடந்து போகணும். அவன் எங்கே போய் அவனை தேடுவான்? தேட முடியாது. இங்கேயே இருந்துட்டான் ட்ராவல்ஸ் பங்களாலே. வந்தான், அவன் பலாப்பழத்தை பெற்றுக்கொண்டே லெட்டர் கேட்டால் அவன் பெப்பேங்கிறான். இவன் மூத்த அதிகாரி, சிஎம் பிஏவன். அவன் வாட்ச்மேனு. ஒரு பங்களாவில் என்னன்னே புரியல. எழுதி கொடுப்பா, இல்லை என் கதை கந்தலாயிரணும் கெஞ்சி கூத்தாடி அவன் எழுதி கொடுக்குறான். எழுதி கொடுத்தாரான். கொடுத்துட்டியா? பெற்றுக்கொண்டேன்னா உடனே திரும்ப ஃபைனான்ஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டாரான். இவன் 2 மாதம் இவன் சம்பளத்தை பிடிச்சிருந்துட்டாரான். ட்ராவல் காசை 1 வாரம் லீவு சம்பளத்துக்கு மைனஸ் பண்ணிருந்துட்டாரான். ஒரு மாதத்துக்கே 15 ரூபா சம்பளம். இப்போ எவ்வளோ போச்சு? 7 ரூபா போச்சு இந்த மாதம். இப்படிலாம் இருந்தாங்களாம். இதுதான் வாழ்க்கை. அதே வாழ்க்கை அவரை பற்றி சொல்கிறப்ப பெரிய விவசாயி. அவர் நிலத்தில் விளையிற வெங்காயம் கொண்டாந்து சேலம் மார்க்கெட்டில் விற்பாங்களாம். ஒரு கடையில் எல்லாரும் வெங்காயம் விற்றாங்களாம். ஒருத்தர் காலனாக்கு விற்றாராம், ஒருத்தர் அரைநாக்கு விற்றாராம். அரைநாக்கு விற்ற கடையில் பெரிய கூட்டமாக, பயங்கரமான கூட்டம். பத்திரிக்கைக்காரங்களாம் போயிட்டாங்களாம். என்னடா காலனாக்கு விற்கிற கடையில் கூட்டமே இல்லை, அரைநாக்கு விற்கிற கடையில் என்ன கூட்டம்னு பெரிய விசேஷம். என்ன விசேஷம்னு அந்த கடைக்காரனை போய் கேட்குறப்போ அந்த கடைக்காரர் பேட்டி கொடுக்குறார். இது சிஎம் தோட்டத்தில் விளைந்த வெங்காயம், அதனால அது அரையணான்னு சொன்னாராம். இது அவன் பத்திரிக்கையில் எழுதிட்டான். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ட்ரெயினில் ஏறி சனிக்கிழமை இறங்கி நேரே கடைக்கு போய் இங்கே வா, என் விலையே 4 அணா வாங்கிட்டியடா, என்னடா நியாயம்? என் பேரை சொல்லி என்ன ஆக்கிட்டா? லஞ்சம் வாங்கண்ணா ஆக்கிட்டியடா. நீ விற்கிற காசு எனக்கு இல்லடா கமிஷன் வர மாதிரியே இருக்குது. 10 காசு தான் 20 காசு விற்றா, இப்போ நான் காசு அதிகம் விற்கிறேன் தானே சொல்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அது. அந்த சம்பவம் நடந்திருக்கிற நேரத்தில் காந்தியடிகள்கிட்ட போய் யாரை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறதுன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர்னு ஒரு விவசாய போடுனாராம். எல்லாரும் நினச்சாங்களாம் நேருவை தான் சொல்லுவாருன்னு, நேரு நண்பருன்னு. விவசாய போடுனாராம். எதுக்குன்னு கேட்டாங்களாம். இந்த உலகத்தில் 38 கோடி ஜனங்கள் இந்தியாவில் இருக்குது. 37.5 கோடி ஜனங்கள் விவசாயம் பண்ணுறவன். அவனில் தான் ஒருத்தன் பிரதமர் வரணும், அப்போ தான் அந்த தொழில் நிற்கும் சொன்னாராம். இதுதான் தலைமைத்துவம், இதுதான் மீனிங்ஃபுல், இதுதான் அர்த்தமுள்ள வாழ்வு. அர்த்தமுள்ள வாழ்வு என்பது ஏதோ நம்ம சர்ச்சைக்கு போகிறோம் ஏதோ போகிறோங்கிறது இல்லை. நம் வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ள ஒரு பயனாய் மாறுதா? வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறுதா? அதே காந்தியடிகளை பற்றி சொல்கிறப்போ அந்த மீனிங்ஃபுல் லைஃப் அவர் சொல்கிறாரு. அவர் இதுவரை தன்னுடைய சுயசரிதை எழுதி கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன் தன்னுடைய சுயசரிதை அவர் எழுதலை, டைரி எழுதலை, நிப்பாட்டினா என் வாழ்க்கையே சுயசரிதை மக்களுக்கு தெரியுங்கிறார். அவரை போய் நீங்கள் பிரதமர் ஆகிறீங்களான்னு கேட்டால் தோற்றுறோம், மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்குது, எனக்கு அது போதுனார். எப்படின்னா, சுதந்திரம் வாங்க முன்னே நம்ம தேசத்தில் இனச்சண்டை வந்துருச்சு, மதச்சண்டை வந்துருச்சு. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பயங்கரமான சண்டை, வெட்டு குத்து, ரத்தம் ஆறு ஓடுது. இவர் போய் வெஸ்ட் பெங்காலில் பாஸ்டிங் இருக்கிறார், மேற்கு வங்காளத்தில் கல்கட்டாவில் பாஸ்டிங் இருக்கிறார், சாப்பிடாமல் இருக்கிறார். என் மக்கள் சந்திக்கப்படணும், சண்டை போடக்கூடாதுன்னு. பாஸ்டிங் இருந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் என் மக்களை சந்திக்க போகிறேங்கிறார். அவர் கொன்ன தீவிரவாதிகள் அவர் நடந்து போன இடத்துல பாட்டில் உடைச்சி முள் கல் போட்டாங்களாம். செருப்பை ஊற்றுட்டு நடந்தாராம். எதுக்குன்னா, இந்த பாட்டில் புள்ளி என் காலில் குத்துன்னு தானே அவுத்து போட்டேன், செருப்பு போட்டால் என்ன பண்ணாது, ரொம்ப குத்தாது, செருப்பு போடணும் ரொம்ப குத்தும்ல, பரவாயில்ல, அவுத்து போட்டாராம். இதுதான் மீனிங்ஃபுல் லைஃப், பிறருக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு. இதை தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாக கொடுத்தார், தன் வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக கொடுத்தார். சிலுவையில் தான் சிந்தின ரத்தத்தின் மூலம் அதோ உன் தாய், அதோ உன் மகன் அந்த உலகத்தில் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கணப்பனும் பிரதான கற்பனை. கொடுக்கப்பட்ட கட்டளைகளே முதல் கட்டளை அந்த கட்டளை தான். அவர் இந்த உலகத்தில் அவற்றை இல்லைனாலும் தன் தாயை அழைத்து, தன்னை வளர்த்த தாயை அழைத்து தன்னோடு இருந்த நான் சகோதரன்ட்ட தகப்பனே தன்பனே என் அப்பாவுக்கு சோறு போட்டுடா பார்த்துக்கூடான்னார். இன்னைக்கு நாம்
அம்மா அப்பாவை எங்கே கொண்டு சேர்க்குறோம்? ஓல்டேஜ் ஹோமில். நம்மளால் என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. அம்மா அப்பா நடந்து வர்றப்போ நமக்கு என்ன இருக்குது? வீட்டுக்குள்ளே இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அதனால் ஓல்டேஜ் ஹோமில் 10,000 ரூபா தரோம், 20,000 தரோம், எங்கள் பிள்ளைய கொண்டு என்ன பண்ணிடுறோம்? சேர்த்துடுறோம். இது மீனிங்ஃபுல் லைஃப்பில், யூஸ்ஃபுல் லைஃப்பில் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு லைஃபு? நம்ம வாழ்க்கை பிறருக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு யூஸ்ஃபுல் வாழ்க்கையாக காணப்படுகிறதா? அப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை அவன் வாழ ஆண்டவர் உங்களை நினைக்கிறார். நீங்களாம் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள வாழ்விற்கு ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? என்னைக்கு அந்த அர்த்தமுள்ள வாழ்வு என் வாழ்க்கையில் வருதோ அன்னைக்கு தாங்க ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பார். அன்னைத்தாங்க வாழ்வு கொடுப்பார். எப்படி அந்த மனிதர், அந்த அம்மா பார்த்துச்சு, இந்த உலகத்தில் சேர்த்து வச்சு என்னதில்லை, யூஸ் இல்லை. எப்போ ஏதோ ஒரு சங்கரானமா, எப்போ கடைசி காலத்தில் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சங்கரா சாகும்போது சங்கரா நோ யூஸ், ஒன்றும் யூஸ் இல்லை. இருக்கிற வரை மனம் திரும்புங்கள், சொல்லுகிற ராஜ்யம் சரியமாயிற்று. உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு, கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். கில்கால் போக வேண்டாம், பெத்தேல் போக வேண்டாம், கர்த்தரை தேடுங்கள், சீற்றுதலாக ஆண்டவரை தேடுங்கள். என்னுடைய லைஃப் ஒரு யூஸ்ஃபுல் லைஃபா மாறனா நான் கடவுளை தேடுகிற ஒரு மனிதனாய், கடவுளை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனாய் ஆண்டவர் உங்களை நினைக்கிறார். நம்ம ஆண்டவரை தேடுகிற மக்களாய் காணப்படுகிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல அங்க பேதுரு சொல்றார், உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பு. காசு கொடுத்து வாங்க முடியாதுடா, அது காசு கொடுத்து வாங்க முடியாது. தெளிவா சொல்றார். ஆண்டவர் காசுக்கு அடிமை இல்லை. ஏதோ பாவம் பண்ணிட்டு பாவ மன்னிப்பின் சீட்டை அந்த காலத்துல இருக்கிற தலைவர்கள் வித்தாங்க. 1500 1300க்கு அப்புறம் பாவ மன்னிப்பு சீட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. பேதுருடைய கல்லறை 450 கிலோமீட்டர் கட்டணுமா? பேதுருடைய கல்லறை 450 கிலோமீட்டர் கட்டுறதுக்கு பாவ மன்னிப்பு சீட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. பாவம் செஞ்சுட்டு இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு போய் எழுதி கொடுத்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தா மன்னிச்சிருவாங்க அவங்க. அதை தான் பேதுருட்ட கொண்டாந்து காசை கொடுக்குறாரு. அந்த ஹோலி ஸ்பிரிட் எனக்கு வரட்டும், எனக்கு தாங்க, காசை வாங்கிக்கோங்க. சொல்ல துர்க்குணத்தை விட்டு திரும்ப, கர்த்தரிடத்தில் திரும்ப சொல்றார். மத்தேயு 3 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்ப வேண்டான்னு நினைக்கிறேன் அதப்பதான் பரலோக ராஜ்யம். இந்த பிளேடு கர்ணா இவருக்கு தெரியும். பிளேடு கர்ணா நாக்கில் புது பிளேடு வைப்பார், பட்டை நாக்கு தனியாக போயிடும். நாக்கில் வச்சுக்கிட்டே பஸ்ஸில் ஏறுவார். அந்த பாப்பா 30,000 ரூபா 80,000 ரூபா 80,000 சேலரி சொன்னேன். எவ்வளோமா சேலரி சொன்னேன்? 80,000 சேலரி. 80,000 சேலரியை பேக்கில் வச்சுக்கிட்டு அது வருது. அப்படியே நாக்கில் எடுத்து அறுத்துட்டு வரான் பிளேடை. 80,000 ரூபா எடுத்துகிட்டு போயிடுவார். 4 ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு ஜூது விளையாண்டுட்டு காலி. 1 மணி நேரத்தில் அவுட்டு, 80,000 ரூபா அவுட்டு. இந்த பாப்பா வீட்டில் போய் பார்த்தோம், பேக்கு ஓட்டை என்ன இல்லை. இப்போ மளிகை கடைக்கு என்ன பண்ண முடியாது, இஎம்ஐ என்ன பண்ண முடியாது, வாடகை என்ன பண்ண முடியாது. இது ஒவ்வொரு மாதமும் இருக்கிற செலவு, இஎம்ஐ, மளிகை, வாடகை. இது இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. பிள்ளைக்கு பேக்கெட் பண்ணி 5 ரூபா 10 ரூபா லைஸ், அது என்ன பண்ண முடியாது. லாலிபப்பு இது 30 நாள் என்ன பண்ணுது, 30 நாள் இல்லை, அந்த வருஷம் முழுவதும் கழுவி விடும். அடுத்த மாதம் சேர்த்து கொடுக்கணும், பட்ஜெட் வச்சுக்கிட்டே இருக்கும். இவர் 1 மணி நேரத்தில் என்ன பண்ணிட்டார், ஜாலியாக 1 மணி நேரம் தண்ணி அடிச்சுட்டு 3ஆவது மணி நேரத்தில் 1க்கு 2 அவுட்டு. 1க்கு இருந்தாலும் போதை தெளிஞ்சு போச்சு அவருக்கு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவரை சந்திச்சாரா. ஆண்டவர் பார்த்தாராண்டே, அந்த பாப்பாட்ட 80,000 ரூபா எடுத்து செலவு பண்ணியடா, அது லைஃப்பை பார்த்தியாடா, அவள் எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பாடா, எத்தனை மாதம்டா கஷ்டப்பட்டிருப்பா. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பஸ்ஸில் பிட் பாக்கெட் அடிக்கிறிய, அந்த ஸ்பீட் பிரேக் வரப்போ இறங்கிடுறிய, இறங்கிட்டு அடித்து இறங்கி இது எத்தனை பொம்பளைங்க சாப கேடுறா, உன் குடும்பம் நல்லா இருக்குமாடான்னு கடவுள் பேசினாராம். பெடு தூக்கி போட்டேன். இனி என்ன பண்ண மாட்டேன். எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் அவர் படம் இருக்குமா. அவர் படம் இல்லாத போலீஸ் ஸ்டேஷனே கிடையாதான். அவர் அடிக்காத போலீஸ்காரங்களே கிடையாதான். அவர் அடி வாங்காத போலீஸ்கார அவ்வளோ அடி வாங்குவாங்கறான். ஆனால் எந்த ஏசிட்டு அடி வாங்கினாரோ
அதே ஏசிக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லி ஒரு கிறிஸ்தவனாக மாற்றினாங்க. இதுதாங்க மீனிங்ஃபுல் லைஃப், யூஸ்ஃபுல் லைஃப்னு சொல்றாரு. இதுதாங்க லைஃப். நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு லைஃப், ஒரு யூஸ்ஃபுல் லைஃபா மாறுதா, ஆண்டவற்ற அர்த்தமுள்ள லைஃபாக மாறுதா, ஆண்டவற்ற நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வாழ்வை நமக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம், ஒரு அர்த்தமுள்ள லைஃபாய் காணப்படணும். ஹிட்லர் ஜெர்மனுடைய அதிபராக இருந்தார். 3.25 அடி தான் உயரம். ஹிட்லர் மீசன்னுவாங்க, இந்த முக்காவுக்கு தான் வைப்பாங்க ஹிட்லர் மீசன். அப்போ அங்கே இருந்த ஹிட்லர் வந்து ஜெர்மன், இத்தாலி ஒரு அதிபர், அந்த 13 யூரோப் நாடுகள், யூரோப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லப்படுறது 13 நாடுகள், சுவிஸ், நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, 13 நாடுகளும் 17 நாடுகளும் அது வரும். அது வந்து ஐரோப்பா நாடுகள் மேல்நாடுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட இங்கிலீஷை டச் பண்ணி பேசுகிறவன் இல்லை, எல்லாருமே குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, தண்ணி அடிக்கிறவன், பிட் பாக்கெட் தான் அதிபர். ஹிட்லர் மட்டும்தான் ஜெனியன். தண்ணி அடிக்க மாட்டான், பொம்பளை பொறுக்கி கிடையாது, ஜெனியன். சாதாரண ஒரு சிப்பாயாக இருந்து நாட்டுடைய அதிபதியாக மாறுறான். அந்த ஹிட்லரை பற்றி நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் கேட்டேன். ஒரு கப்பலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போ அவரோட ஒரு வெள்ளைக்காரன் வந்தாராம். அந்த வெள்ளைக்காரன் பெரிய ஆள். ஹிட்லர்கிட்டோடு பேசியிருக்கோம், நீங்கள் எப்படி வாழ்க்கையில் சிறந்தீங்கன்னு கேட்டாராம். வெற்றிக்கான காரணம், இப்போ பாஸ்டர் நசேடா பாட்டு பாடினார். அந்த நசேடா பாட்டு ரெட்டில்ஸில் பாடுறப்போ 1000 பேருக்கு மேலே அந்த பேய் போச்சு. அவர் பாடுறப்போம், யார் பாஸ்டர் ஏசுனா. அதே மாதிரி அது பெரிய வெற்றி, அவர் வெற்றி காரணம் தாழ்மை. அவர்கிட்ட ஒரு ஹம்பிள். ஓசனா பாஸ்டர் ஏசனாட்ட ஹம்பிள், ஓசனா மந்திரியுடைய தலைவர். அந்த தாழ்மை நம்மகிட்ட வராது, விட்டு கொடுக்குற தன்மை. அதே மாதிரி ஹிட்லர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறப்போ, ஹிட்லர் வெற்றிக்கு காரணமாக பாஸ்டர் ஏசனா ஜெயிக்கிறப்போ அந்த ஜெயித்தது காரணம் என்ன, அவர் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் டேனியல் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு வந்து சொன்னார், படுத்து தூங்கக்கூடாது, உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஊழியக்காரன் என்ன பண்ணக்கூடாது, பகலெல்லாம் மீட்டிங் போயிட்டு ஊழியத்துக்கு போய்ட்டு டயர்டாக இருக்குன்னு படுத்து தோத்திரம் சொல்லக்கூடாதான். முழங்காலே நின்று தோத்திரம் சொல்லணுமா, அப்படியே தூங்கிடணுமா. உங்கள் வீட்டுக்கு வரோம், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இல்லை மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, இல்லை ஏதோ ஒரு நல்ல பொருள் இருக்குது, சாப்பிட்டு போங்கய்யா, இந்த அடுப்பில் இருக்குது, இறக்குறேன், சூடு பண்ணுறேன், தாளிக்கிறேன்னு சொல்கிற வரையும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கிற பச்சை தண்ணியை குடிச்சிட்டு என்ன பண்ணிடணும். இதுதான் லைஃப், அதுதான் வாழ்க்கைன்னு அவர் சொல்லிக் கொடுத்தார் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில். அதேமாதிரி ஜெர்மன் அதிபர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறப்போ, ஹிட்லர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறோம், நான் வாழ்க்கைக்கு வெற்றி என்னங்க, இன்னும் ஒரு அங்கே கை தட்டினாராம், அந்த சினிமாவில் கை தட்டுற மாதிரி. யார் அங்கே ஒரு சிப்பாய் வந்து லெஃப்ட் ரைட் போட்டு அப்படி சலிட்டு வச்சு அப்படின்னாராம். தெற்கட்சி சாமிநாதன் சொன்னார், இப்படி தள்ளி அடிச்சுனாராம், தண்ணியில் குதினாராம். நேரே போனாலும் தண்ணியில் குதிச்சிட்டானா. இவன் பைத்தியக்காரன் போலுக்குன்னு கூட இருக்கோன்னு நினச்சிக்கிட்டார். என்னங்க இது, இவன் பைத்தியக்காரனா மெண்டலான்னு கேட்டான். வெயிட் பண்ணணும். அடுத்த யார் அங்கேனார், அடுத்த சிப்பாய் வந்தான் கப்பலில், சலிட்டு அடித்தான், புதிரா கீழேனார், அடுத்தவங்க குதிச்சுட்டான், தண்ணிக்குள்ளே செத்து போனான். ஏன்னா இது 2வது ஆளும் செத்து போனான்னு 3வது ஆளை கூப்பிட்டு குதிரானார். குதிக்க இரா ஏன்டா குதிக்க போகிற, இருடா சொல்லிட்டு குதிரான்னு வெள்ளைக்காரன் கேட்டா. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆள்கிட்ட வேலை செய்கிறோட செத்து போகிறாங்க. அவ்வளோ கண்டிஷனான ஆள். எவ்வளவு கண்டிஷன்னா அவனை மாதிரி ஹிட்லர் மாதிரி கண்டிஷன் கிடையாது. நான் ஜெர்மன் போயிருந்தேன். ஜெர்மனில் இதேமாதிரி ரூம் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிடுவார். இல்லை 2000 பேர் உள்ள அனுப்புவார். ஒரே ஓட்ட வழியாக கார்பன் டை ஆக்சைடு அனுப்பிவிடுவார். எல்லா பயிலும் சேர்த்து போவோம். பிஎஸ்என்எல் இந்த பகுதியில் 3 நாள் ஒரு வாரம் ரேஷன் வராது, கடை வராது, சோறு கிடைக்காது. திடீர்னு ஒரு காரை கொண்டாந்து விட்டு ஏறான்னுவார். இதெல்லாம் யூதர்களுக்கு ஏரியா. அம்பத்தூர் போனால் உங்களுக்கு சாப்பாடு இருக்கணும், எல்லாம் காரில் போட்டி போட்டு வரும். அம்பத்தூரோடனே காட்டில் திறந்து விட்டு வந்துடும், செத்து போவோம் அத்தனை பேரும். உலகமே சொல்லிச்சு, டேய் கொல்லாத, மனுஷனை கொல்லாதரா. எலியா கூப்பிட்டு சொல்லலையா, ஏய் நீ கொல்லாத, 450 பேர் லட்சத்துக்காரன் ஆளியாண்ட இருக்கான், நீ எப்படி 450 பேரை கழுத்த தடாங்கிறார், திட்டுறாருல. ஏன்னா எல்லா மக்களும் என் மக்கள். அவர் இந்த உலகத்திற்கு வந்து எல்லா மக்களுக்கும் நற்செய்தி, எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தி உண்டாக்கும், நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க, சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய எல்லா மக்களுக்கும்
தெலுங்கு மக்களுக்கு இல்லை, தமிழ் மக்களுக்கு இல்லை, கன்னடத்து மக்களுக்கு இல்லை, இந்திய மக்களுக்கு இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் காஸ்பல். உலகமே சொல்லிச்சு ஜெர்மன்ட்ட. ஆனால் ரொம்ப ஜெனியன். அவனை மாதிரி சீரட் பிடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், தீவிரவாதி, எடுத்த கொள்கையில் சாதாரண ஒரு படைத்தளபதியாக இருந்து நாட்டுக்கு அதிபராக இருக்கான். அப்படி ஜெனியன், பொய் சொல்ல மாட்டான். ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணான் பல வருஷமா, ஒரே பொண்ணை தான் லவ் பண்ணான். ஆனால் கடைசி லைஃப் எப்படி இருந்தது தெரியுமா? 1945 ஏப்ரல் 30 துப்பாக்கி எடுத்து தன் வளர்த்த நாயும் கொண்டுட்டான், தான் நேசித்த பெண்ணை திருமணம் பண்ணி 3 மணி நேரத்தில் கொண்டுட்டான், சாகடிச்சிருவேன்ட்டான், அவனும் சுட்டு கொண்டு போனான். இதுதான் லைஃப். காரணம், லைஃப்பில் என்ன அர்த்தமுள்ள வாழ்வு இல்லை, யூஸ்ஃபுல் வாழ்வு இல்லை, விட்டு கொடுக்குற தன்மையில். ஏதோ ஒரு யூதன் தப்பு பண்ணான். யூதன்கிறவே எப்பவுமே பெருமை மிஞ்சான். அவன் சொல்லலையே அப்போ நாங்கள் யூதன். அடி வாங்கிட்டு இருக்காயா, அடி வாங்கி ரத்தம் ஓடுது. அந்த படியில் நின்று ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. பவுலடிகள் அப்போ சில 21 அவரை கெட்டி எடுத்துகிட்டு போகிறப்போ கொல்ல போகிறாங்க மக்கள். அங்கே இருக்கவெல்லாம் சாகடிக்க போகிறான். அங்கே இருக்க வேத பாரகர் எல்லாம் அவனை சாகடிக்க போகிறோன்னே அந்த ராஜா கூட டீட்டெயில் பத்திரமா கூப்பிட்டு வாங்கடா உள்ளன்னு சேஃப்டி கொடுக்குறாங்க. அங்கே செக்யூரிட்டி வந்து அவனை காப்பாற்றுறாங்க அடிக்காமல். உடனே அவருக்கு ஒரு முரட்டு தைரியம் வந்து, ஏய் நான் யூதன்ங்கிறான், நான் படித்தவன்டாங்கிறான். பெருமை மிகுந்தவன் யூதன். எப்பவுமே வாழ்க்கையில் பெருமை மிகுந்தவன். இன்னைக்கு யார் பெருமை அந்த உலகத்தில் மிகுந்தவனா? கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவன் தாங்க ரொம்ப. நாங்கள் உயிருள்ள கடவுளை கும்பிடுறோம் சொல்கிறோம், உண்மையின் கடவுளை கும்பிடுறோம், நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள்லாம் பாவம் செய்ய மாட்டோன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனால் கிறிஸ்தவனை மாதிரி மற்றவனா எவனுமே இல்லைடாங்கிறாங்க. நான் கற்றுக்கிட்டது விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. இப்போ கொர்நேலியு இருக்க இடத்துல 32 ஐக்கியங்கள், போதகர் ஐக்கியம், 32 பிரிவினை. ஒருத்தருக்கு ஒருத்தன் பேச மாட்டான். இவர்கிட்ட பேசுகிறான், அவன்கிட்ட பேச மாட்டான், அவன்கிட்ட பேசுகிறான், இவன்கிட்ட பேசுகிறான். அவன் ஒரு அணி, இவர் அணி, இவர் அணி. எனக்கு அப்படி 5 அணி இருக்குது. 5 அணியும் ஒன்றுக்கு ஒருத்தருக்கும் தொடர்பு கிடையாது. என்னோட வச்சுருப்பாங்க தொடர்பு, துட்டு கொடுப்பேன், வேறு எதுக்கும் இல்லை. ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்கணும் வாழ்க்கையில்? மீனிங், அன்பு, லவ், அந்த அஃபெக்ஷன். அந்த லவ் இருந்தால் ஹிட்லரு உலகத்தின் அதிபதியாக இருப்பான். அந்த மனித நேயம் இல்லாதெல்லாம் உலகத்தின் அதிபதியாக மாறலை ஹிட்லர். நீங்கள் நானும் ஹிட்லரை போல் இருக்கிறோமா, காந்தியை போல் இருக்கிறோமா? காந்தியோட படத்தை நம்ம நாட்டு தேசத்துடைய ஃபோட்டோவில் போட்டாங்க. காரணம், மனித நேயம். எப்படிப்பட்ட மனித நேயம்னா, ஒருத்தனை கொண்டுட்டான், இந்த மதத்துக்காரன் இந்த மதத்துக்காரனை கொண்டுட்டான். அதுக்கு இவன் திருப்பி அவன் பிள்ளையை கொண்டுட்டான். உடனே இவன் போய் இதேமாதிரி அவன் என்னை கொண்டுட்டான், அதனால் அவன் பதிலுக்கு அவன் பிள்ளையை கொண்டுட்டான். இப்போ எனக்கு தூக்கம் வரல, நான் என்ன செய்கிறது? அதுக்கு எனக்கு மாற்று கருத்து அமைதி இல்லைன்னு காந்திகிட்ட போய் கேட்டாராம். காந்தி சொன்னாரா, உன் பிள்ளையை கொண்டுட்டான்ல, நீ தானே கொன்ன, இப்போ அவனுக்கு பிள்ளை இல்லை, நீ பிள்ளையாக மாற்றி. அவன் பிள்ளை என்ன செய்வானா, அந்த காரியத்தை வீட்டுக்கு வருமானத்தை தேடி கொடு. இதுதான் அமைதினாராம். இதுதான் தேசத்து உலகத்தின் மகாத்மா என்று காந்தி மாறினதுக்கான இதுக்கு தான். ஏன்னா அவருடைய வழி இந்த வேதத்துடைய வழி. நீங்கள் அவருக்கு வேதத்துடைய வழி, இந்த வழிதான் அவருக்கு வழி. மத்தேயு 5, 6, 7, 8 என்ன சொல்லுதோ அதுதான் அவருடைய தீர்க்கம். ஒருவேளை அந்த தீர்க்கத்தின்படி அதன்படி தான் வாழ்க்கையில முடிவெடுத்தார். அதனால உலகத்துடைய தேச பிதாவா மாறினார் காந்தியடிகள். ஒருவேளை ஹிட்லர் ஏன் மாறலனா, அந்த முடிவு எடுக்கல, அந்த நிலைமைக்கு யாருமே வரலனா, அவர் இந்த தேசத்தை அப்படி மாறல, தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கல. நீங்கள் நம்முடைய லைஃப் எப்படிப்பட்ட ஒரு லைஃபாய் காணப்படுகிறது? நம்முடைய லைஃப் ஒரு மீனிங்ஃபுல் லைஃபா இருக்கா? ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாய் காணப்படுகிறதா? பிறருக்கு ஒரு பயனுள்ள லைஃபாய் காணப்படுகிறதா? நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக தகப்பனே, எனக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையை தாங்கப்பா, என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு யூஸ்ஃபுல் லைஃபை தாங்கப்பா. ஒரு விஷயம் கூட உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும், உங்களுடைய வெள்ளத்தில் எங்களோடு வரட்டும் தகப்பனே, ஒரு விஷயம் கூட எங்களை ஆசீர்வதிங்க என்று அவரை நோக்கி பார்ப்போமா? எந்த கண்ணையான